உறவுகள் அனைவருக்கும் ராஜமணியின் நண்பன வணக்கங்கள். இன்னைக்கு நீங்க ரொம்ப நாள ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வீடியோ தான். எதுக்கு இந்த நேரம் உட்கார வச்சிருக்கேன் அப்படின்னா, இவங்களுக்கு இதுல ஒரு மெயினான ரோல் இருக்கு. என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல என்ன வீடியோன்னு சொன்னாதான் உங்களுக்கு பார்க்க இன்ட்ரெஸ்டா இருக்கும். என்ன வீடியோனா, நாங்க எல்லாரும் குரூப்பா சேர்ந்து ஒரே ஒரு நபரை பிராங்க் பண்ணிருக்கிறோம். அது யாருன்னா உங்களோட ஃபேவரட்டான எங்க அண்ணி தனாசியை தான் பிராங்க் பண்ணிருக்கிறோம். எப்படி சொல்றதுன்னா, செம்மையான பிராங்க். ஆனா ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம். அது என்னன்றத வீடியோ ஃபுல்லா பாருங்க. நீங்க யாரும் ஒன்றும் நம்ம சுதாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் அவங்களோட சேனல்லையும் இவங்களும் நிறைய பிளான் வச்சிருக்காங்க. என்னைய மணிய சுதனை அப்புறம் அண்ணி எல்லாரையும் பிராங்க் பண்றதுக்கு, அப்புறம் பிளாக்ஸ் எல்லாமே வந்து இவங்க சேனல்லையும் இனிமேல் ரிலீஸ் ஆகும். ஸோ உங்களோட சேனல் நீங்களே சொல்லிருங்க. சுதாகர் 96 அபிஷியல் சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நிறைய பிராங்க் வீடியோஸ் அப்புறம் ஃபன்னான பிளாக்ஸ் எல்லாமே அவங்க சேனல்லே ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் என்ன பிராங்க் அப்படின்றது வந்து சொல்லிடுறேன். என்னன்னா, நாங்கள் நாகர்கோவில் இப்போ ரீசெண்டாக போயிருந்தோம். இன்ஸ்டால ஸ்டோரி போட்டுருப்போம், நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ பிளாக் எடுக்கணும்னு சொல்லி ஸ்டார்டிங்லேயே பிளான் பண்ணிட்டோம். இன்னைக்கு போகிறது வரது எல்லாமே பிளாக் எடுத்துக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். அதனால ஸ்டார்டிங்ல இருந்தே பிளாக் எடுத்துட்டு தான் இருந்தோம். அது என் சேனல்ல ரிலீஸ் ஆகுமா யார் சேனல்ல ரிலீஸ் ஆகும்னு தெரியல. சீக்கிரமா அதுக்கான அப்டேட்டும் கொடுக்குறோம். அப்படி எடுத்துட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு பண்ணியாமே, ஏதாவது ஒரு பிராங்க் பண்ணியாமே சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தோம். ஆக்சுவலா இந்த பிராங்கை நானும் சுதாகரன் தான் பிளான் பண்ணோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பிளான் பண்ணோம்னா, ஏதாச்சும் ஒரு நல்ல இருட்டான பக்கத்துல போயிட்டு கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, கார் ஸ்டார்ட் ஆகல, இது இங்க இருந்து எப்படி வீட்டுக்கு போகணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி தனானியும் மணி 2 பேரும் சேர்த்து பிராங்க் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோம். போக போக கொஞ்ச நேரத்துல மைண்ட் செட் எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் வந்து நிறைய ரீசெண்ட் டைம்ல கோஸ்ட் ஸ்டோரிஸ்லாம் போட்டுட்டு இருந்ததுனால நிறைய கோஸ்ட் ஸ்டோரிஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுபடி நம்ம கோஸ்ட் பிராங்க் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஒரு கோஸ்ட் பிராங்க் தான் பண்ணோம். ஆனால் கண்டிப்பா மணி கண்டுபிடிச்சிருவான்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால மணிக்கிட்டே சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் சேர்ந்து தனானியை மட்டும் பிராங்க் பண்றது தான் ஐடியாவா இருந்துச்சு. ஏன்னா அவங்க தான் வந்து ஒருத்தா பயப்படுவாங்க. மித்த 3 பேருமே பேய்க்கெல்லாம் பயப்படுற ஆளுங்களே கிடையாது. அதனால சரி அவங்களை பயம் காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பிளானு. ஃபர்ஸ்ட் என்னன்னா, இவன் வந்து என்கிட்ட பிளான் சொல்லிட்டான், பெட்ரோல் பல்க்ல வச்சு சொல்லிட்டான், ஏன்னா இந்த மாதிரி பிளான் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. நானும் இடையில நம்மளை வேற வச்சு நல்லா அங்கே வச்சு கலாய்ச்சிட்டாங்க, ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும்ல, அதனால சரி ஓகேல பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி, இது முதல்லயே அவங்களுக்கு அந்த ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் பயத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவன் அந்த பேய் ஸ்டோரி அதெல்லாம் கொஞ்சம் சொல்லி இது பண்ணி அந்த வைப்லேயே வச்சாச்சு. அது போக மணிக்கு சொல்லணும்ல, ஏன்னா இல்லைன்னா கண்டுபிடிச்சிருவான், அவன் நம்மளோட இது கண்டுபிடிச்சிருவான்ட்டு இவன் மெசேஜும் போட்டுட்டான். மெசேஜ் போட்டு பார்த்துட்டானா என்னன்னு வேற தெரியல. நான் சொல்லலான்ட்டு போறேன், அந்த டைம் பார்த்து கரெக்டா இவன் தனாவும் வந்துட்டான். உடனே அவன்கிட்ட சொல்லவும் முடியல. சரி அப்படின்னு சொல்லி விட்டுட்டு இவன் சரி மெசேஜ் போட்டான், அவன் பார்த்துட்டான். பார்த்ததுக்கு அப்புறமா தான் அமைதியா இருக்கிறதுல திரும்ப திரும்ப அவனுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஐயா நீ எனக்கு என்னன்னா, எங்க கண்டுபிடிச்சிருவாளோ, ஐயோ மொத்த பிள்ளைன்னு சொதப்பிடுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். பார்த்தா அப்பவும் கண்டுபிடிக்கல. அந்த அக்கா இவன் சரில அப்படி பேய் ஸ்டோரியை சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு பேய் ஸ்டோரியை சொல்லி அந்த வைப்ல கொண்டு வந்துட்டு இடையில காரை நிப்பாட்டிட்டேன். கரெக்டா அவங்க அந்த வைப்பு கொண்டு வரணும், அப்படின்னா கொஞ்சம் பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஆல்ரெடி நாகர்கோயில இருந்து வர்ற வழியில காவல் கிணறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியால வந்து ஒரு கோஸ்டா அது என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி ஒரு அமானுஷ்யமான ஒரு அனுபவம் இருந்துச்சு. அதை பத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அது எல்லாமே அண்ணி வந்து நாங்களே வீடியோ எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தா பார்த்தா அண்ணியே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பிளாகுக்கு ஆகும்னு சொல்லிட்டு சொல்லுங்க தான் என்னத்தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஆன் பண்ணிட்டாங்க. உடனே நான் ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் நம்ம சிவா இன்வெஸ்டிகேஷன் அண்ணன் வந்து ஒரு கோஸ்ட் ஸ்டோரிஸ், அவங்க டெய்லி கோஸ்ட் ஸ்டோரிஸ் தான் போடுவாங்க. அவங்களோட சேனல்ல ஒரு நாகர்கோயில ஒரு எலும்பு மொழி ஆஸ்பத்திரியில வந்துட்டு ஒரு பேய் கதை அவங்க போட்டிருப்பாங்க. அந்த கதையை பத்தியும் நான் அடுத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அவங்க அப்பவே ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. பயந்து இங்க பாருங்க எனக்கு கூஸ்பம்ஸ் ஆகுது அப்படிலாம் சொல்லிட்டாங்க. சரி ரைட், வைப்புக்குள்ள கொண்டு வந்தாச்சு அப்படின்ட்டு அந்த வீடியோ எடுத்துருக்காங்களா, ஸோ நம்ம அதையுமே அட்டாச் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு ஃபுல்லா பைபாஸ் ரோட லைட் எல்லாமே இருக்கிற மாதிரி ஏரியாவா இருந்துச்சா, எங்க நிப்பாட்டுறதுன்னு யோசிச்சுட்டே வந்தோம். இன்னொன்று நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் கூட பண்ண முடியாது, ஃப்ரீயா இந்த மாதிரி இங்க நிப்பாட்டல இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க 2 பேரும் பின்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, அவங்க பாட்டு போட்டு விட்டாங்க. பாட்டு போட்டு விட்டதுல நாங்கள் 2 பேரும் என்ன பேசிக்கிறோம்னு கேட்கல. நாங்கள் முன்னாடி உட்காந்துருந்தோம், இவங்க டிரைவிங் பண்ணிட்டு நான் பக்கத்தில் உட்காந்துருந்தேன். அதனால நான் என்ன சொல்லிட்டேன், ஏன்னா எங்கேயாவது நல்ல ஒரு சைட்ல ரோட்டுக்கு சைட்ல ஒரு ஒத்தடி பாதை மாதிரி போகும்ல, அந்த மாதிரி இடத்துல நிப்பாட்டிருங்க அப்படின்னு ஃபர்ஸ்டே வந்து நான் என்ன பிளான் பண்ணேன்னா, அந்த மாதிரி ஒத்தடி பாதையில் நிப்பாட்டிட்டு கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு சொல்லி நிப்பாட்டிட்டு காரை செக் பண்ற மாதிரி நான் யூரின் பாஸ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி அந்த போயிட்டு உள்ள அப்படியே அந்த ஒத்தடி பாதையில நடந்து போயிருக்கோம் ரொம்ப தூரத்துக்கு.
நடந்து போயிட்டோன்னா எங்க ராஜேஷ் தேடுவாங்க. தேடிட்டு வரும்போது பார்த்தா அங்க நான் தள்ளி ஒரு காட்டுக்குள்ள நடுவில் நிற்பேன். என் பின்னாடி அவங்க வருவாங்க, வந்துட்டு இங்க வாங்கும்போது நான் அந்த காட்டை பார்த்தே போற மாதிரி எனக்கு பேய் பிடிச்சி என்னை வந்து பேய் வந்து பொசஸ் பண்ணி இழுத்துட்டு போற மாதிரி கொண்டு போயிடலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா எங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த இடமே அமையல. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஒரு 2 மரம் உண்மையாவே அந்த மரத்தை பக்கம் பயமா தான் இருந்துச்சு. அதுக்கு தான் நாங்க நிப்பாட்டினது. செம்ம த்ரில்லா 2 மரம் இருந்துச்சு. நான் வந்து சொல்லிட்டேன் மரம் இருக்குன்னா இது முதல் நிப்பாடிக்கிட்டேன். இவங்களும் கரெக்டா கார் முட்டி ஆஃப் ஆகிற மாதிரி அது ரியலாவே இருந்துச்சு. கார் முட்டி ஆஃப் ஆகிற மாதிரியே இருந்துச்சு, நேச்சுரலா ஆஃப் பண்ண மாதிரி தெரியல. ஆனா அவங்க என்னாச்சு அப்படின்னு எல்லாரும் சேர்த்துக்கிட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த ரேடியேட்டர்ல தண்ணி ஊத்துற ப்ராப்ளம் அடிக்கடி நடக்கும். ஸோ அதனால அதை சொன்னாதான் கரெக்டா நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை முட்டி ஆஃப் பண்ணிட்டு, மணி டெம்பரேச்சர் அதிகமாயிருச்சு, தண்ணி ஊற்றணும், தண்ணி இருக்கா, தண்ணி இல்லையா, அவ்வளோதான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி முன்னாடி போய் திறப்புன்ட்டு பேனட்டை திறந்துட்டு நிற்க, இவன் அந்த பக்கம் தனியாக போய் ஒரு மரத்தில் அப்படி நிற்கிறான். ஒரு பெரிய மரம் அது நிற்கும். அப்படியே நான் நின்ன பொசிஷன் எப்படின்னா மரத்தை வந்து இப்படியே தான் இருந்தேன், இப்படி நிற்கிறான். இதில் என்னன்னா நான் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்களை இவன் மணியை வந்து கேட்கான், இல்லை ராஜேஷ் எங்களை அப்படின்னு இங்கே தான் நின்னா அப்படின்ட்டு ஃபோனில் ஃப்ளாஷ் லைட் அடிச்சுட்டு ரோடை கிராஸ் பண்ணி மரத்துக்கிட்ட போகிறேன். 2 வீலரில் ஒருத்தர் வந்துட்டாரு. ஐயோ இவரு வேற வராரு, டக்குன்னு குழப்பி விட்டுருவாரு அப்படின்னு நினைச்சேன். இவன் எப்படி மரத்தை பார்த்துட்டு இருக்கா, நான் ஃப்ளாஷ் லைட் அடிச்சுட்டு மரத்துக்கு மேலே பார்த்துட்டு இருக்கேன். காருக்குள்ள இருந்து ஃப்ளாஷ் லைட் அடிச்சுட்டு தனா பார்த்துட்டு இருக்கா, என்ன நடக்கு அப்படின்ட்டு. நான் இப்படி பார்த்துட்டு வாழை அப்படிங்க உடனே இவரு 2 வீலரில் போகிறவர் இப்படி முழிக்காரு, என்ன பண்ணுறானுங்க இவனுங்க நடுவில் நின்றுக்கிட்டு அப்படின்ட்டு. அவர் போயிட்டார் நல்ல வேலைக்கு. அதுக்கப்புறம் இவன்ட்ட இங்கே ஓடி வந்து, மணி ராஜேஷ்க்கு இன்னும் ஆயிடுச்சு, மரத்தையே பார்த்துட்டு இருக்காங்க வாழை அப்படின்னு ஒன்று. அதுக்கப்புறம் அவனும் இறங்கி வந்துட்டான். வந்தோடனே அந்த அவனை கூப்பிட்டு காருக்குள்ள ஏறிட்டோம். இதுல என்ன வேலைக்குன்னா நான் வந்து நினைப்பேன் நமக்கு ஆக்டிங் சரியா வர மாட்டேங்குது, அதுக்கெல்லாம் கூத்துப்பட்டெல்லாம் போய் அப்படி. ஆனா உண்மையாவே அன்னைக்கு நானே என்னை பத்தி ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தத்ரூபமான நடிப்பு கொடுத்துருந்தேன். ஆனா இது ஒரு பெரிய மிஸ்டேக் என்னன்னா, நான் நினைச்சிட்டு இருந்தேன் இவங்க எல்லாம் யாரோ ஒருத்தவங்க வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு. நான் கொடுக்காத பர்ஃபார்மன்ஸே இல்லை. அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் லைவ்ல பண்ணோம்னா நீங்களா இருந்தா கூட பயந்துருவீங்க, அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறேன். வீடியோ எல்லாத்துமே கரெக்டா தான் போச்சு. ஆனா வீடியோ எடுத்தா கன்ஃபார்ம் தெரிஞ்சிடும் இது பிராங்க். இவங்க 2 பேரும் நினைச்சிட்டாங்கன்னா வீடியோ எடுத்தா பிராங்க் பண்றாங்க, அவங்க கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு வீடியோவே எடுக்காம ஆடியோ மட்டும் ரெக்கார்ட் போட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா கார் எடுத்துட்டோம், மூவ் பண்ணிட்டோம். இவன் இப்படி உட்காந்துருக்கான் சீட்ல. நான் ஃபுல்லா கார் ஒரு இவ்வளவு கூட நான் சிரிக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் சிரிக்கவே, கடைசியில தான் சிரிச்சேன். அது வரைக்கும் ஒரு சொட்டு கூட சிரிக்கவே இல்லை. நான் அந்த கேரக்டராகவே மாறிட்டு இப்படியே தான் இருக்கேன். காருக்குள்ள இப்படியே தான் இருக்கிற, சிரிக்கவே இல்லை. இப்படியே இருக்கிறான். நான் வண்டியை டிரைவ் பண்ணிட்டு இப்படி பார்த்துட்டு இப்படி பின்னாடி மணியை பார்த்துட்டு இப்படி போய்கிட்டே இருக்கிறான். உடனே மணி வந்து இவன் ஃபோன் வந்து மணிகிட்ட இருந்தது. மணி வந்து ராஜேஷ் இருந்தாலும் அவன் ஃபோன் அப்படிங்க வேணாம் அப்படிங்கிறான். தண்ணி கொடுக்குறாங்க, தண்ணி வேணாம் அப்படின்றேன். இதுல என்ன ஆயிடுச்சுன்னா நான் வந்து அடிக்கடி இப்படி பின்னாடி திரும்பி பார்த்துட்டு தண்ணி வந்து கிடைக்கல. அங்க கிடைக்கல. ஃபர்ஸ்ட் போனு இதுல நான் என்ன யோசிச்சேன்னா, எங்க பின்னாடியே அந்த பேய் வருதுன்னு சொல்லி இவங்க எல்லாம் பயம் காட்டலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நான் இப்படி அது என்ன ரியாக்ஷன் பண்ணா இப்படியே முடிச்சுட்டே இருப்பேன். இப்படியே அடிக்கடி திரும்பி பார்த்துட்டே இருந்தேன். உடனே என்ன திரும்பி பார்க்கறேன் கேட்டே இருந்தாங்க. பின்னாடி அவன் வரான்னு சொல்லிட்டு சும்மா இது பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி ஒரு தடவை இப்படி திரும்பி பார்க்க இவனு திரும்பி அப்படின்னு இப்ப அப்படியே போவோம். நான் அதே மாதிரி திரும்புறேன். ரெடியா? 3, 2 இல்ல திரும்பி பாரு. இல்ல நார்மலா இருந்துட்டு இப்படி பின்னாடி திரும்பி பாருல. இங்க இருந்து நான் இப்படி திரும்புறேன். கண்ணாடி இங்க இருக்கு, தனாக்கு இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆடியன்ஸ் தான் தெரியும், இங்க திரும்பினா என்ன தெரியும். ரெடியா? 3, 2, 1. நான் சுத்தமா பயப்படவே இல்லை, ஷாக்கே ஆகல. மணி ஒன்று திக்குல என்ன திடீர்னு இவன் பெர்ஃபார்மன்ஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஏன்னா ஃபுல் கேரக்டர் நான் வந்து நாதாவனாகிறது கூட்டு வந்துட்டு முதல்ல இருந்தே கேட்டே இருந்தேன். என்ன பின்னாடி திரும்பி பார்க்கங்க, என்ன அவன் வாரானா, நீங்க சீக்கிரம் போங்க, யாரில் வரா சொல்லலங்க, சொல்லவும் மாட்டேங்க. அமைதியா இருந்த மணிக்கே இப்படி இருந்துட்டு வரான். நான் உடனே அது சரி என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவன் இன்னும் கொஞ்சம் ஷாக் ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக எப்படா திரும்பவும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டா திரும்பிட்டு ஒரு சவுண்ட் விட்டேன். மொத்த பேர் அழகிட்டாங்க. ஆனா எனக்கு நான் அந்த கேரக்டர்லயே ஒண்ணுமே ஆகுது. இப்படி திரும்பி திடீர்னு இவரு பெர்ஃபார்ம் பண்றாரு அப்படின்ற மாதிரி பார்த்து நான் திரும்பிட்டேன். ஆனா அந்த ஒரு செகண்ட்ல மணியும் பயந்துட்டான், தனானியும் பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கார்ல ஆல்ரெடி இருந்த தண்ணியை கொண்டு போய் ரேடியேட்டருக்கு ஊத்துறேன்ட்டு தண்ணியை காலி பண்ணியாச்சு. சரி தண்ணி வாங்குவோம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல காரை நிப்பாட்டிட்டு முதல்ல நான் இறங்கி போயிட்டேன். நான் சொல்றேன் இதுல என்ன ஹைலைட்னா, அண்ணி வந்து பயப்படல. அது மீன் அவங்க நம்பல, பிராங்க்னே நம்பிட்டு இருந்தாங்க. நம்ம மரத்தை பார்த்தது, திரும்ப காருக்குள்ள இருந்து உட்கார்ந்தது எல்லாமே ஒரு டபுள் மைண்டடாவே இருக்காங்க. பிராங்க் நம்ப இந்த அண்ணன் கத்துனதுக்கு அப்புறம் ஃபுல்லா இது ஒரிஜினல் தான், இது உண்மைதான் அப்படின்னு ஃபுல் கான்சியஸ் இங்க வந்துட்டு
பயந்துட்டாங்க. அப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்க ஏதாவது தண்ணி வாங்கி கொடுத்தாதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டி விட்டு, நான் நிப்பாட்டாதீங்க போக, நான் அதெல்லாம் அந்த ஆடியோல கேட்கும், ஆடியோல நீங்க நல்லா பாருங்க, நிப்பாட்டாதீங்க போங்க போங்க வரோம் அப்படின்னு அப்படி ரியலா கத்துறேன். இவங்க எல்லாம் கத்தாதான் ஆள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போயிட்டு தண்ணி வாங்க போறாங்க. மணி தண்ணி வாங்க போயிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, மணி வந்து கேட்கறான், தனா திருநீர் இருக்காப்பா அப்படின்னு சொல்லி கேட்கறான். இருக்குன்னு சொல்லிட்டு இந்த திருநீர் பூசு அப்படின்றான். எனக்கு வேண்டாம், அவன் நீ பூச விட மாட்டான், சும்மா நானே பில்டப் பண்றது. எனக்கு வேண்டாம், அவன் நீ பூச விட மாட்டான் அப்படின்றேன். எவனை பூச விட மாட்டான், நான் பார்த்துக்கு நீ பூசலன்றான். எனக்கு வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு நடிக்கிறேன். அப்புறம் வந்துட்டு திருநீர் எடுத்து மேல போட்டோன்னு ஒரு இது பண்ண, அது வந்து ஆடியோல பாருங்க, ஏன்னா இங்க பண்ணா அந்த ஆக்ஷன் நடமாடிக்கு அப்படி கத்துற, கைகள்லாம் உதறுது, கைகள்லாம் உதறத பார்த்துட்டு இவங்க நம்பிட்டாங்க. தானா நீங்க இன்னமும் ஆயிடுச்சுப்பா, எனக்கு இன்னமும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு நான் தண்ணி வாங்க போயிட்டு, மணி சேஞ்ச் இல்லையா, நீ வாழை ஜிபே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மணி தண்ணி வாங்க போயிட்டா, நான் காருக்குள்ள இல்லை, நான் காரை விட்டு வெளியில நிக்கிறேன். உள்ள இவன் ஃப்ரெண்ட்ல உட்காந்துருக்கா, அப்படி பின் சைடு தலை உட்காந்துருக்கா, உட்காந்துக்கிட்டு ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அப்படின்னு ஓம் நமச்சிவாய் பாடுறாங்க. ஐயா நாங்க இது வந்து எந்த சாமி கிண்டல் அடிக்கிறதுலாம் இல்ல, அவங்களோட பயத்தோட பயத்துக்கு. இப்ப நம்மளா இருந்தாலுமே திடீர்னு ஒரு இடத்துக்குள்ள போறோம்னா, இப்ப நான்லாம் வந்து இப்போ இந்த இதை சொல்றேன்னா இல்லையா, இந்த வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, எதாவது பேயை பார்த்து பயந்துட்டாலோ எது பார்த்துட்டாலோ துப்பிட்டு வாம்பாங்க, இல்லைன்னா வாரலால் அடி செருப்பால் அடின்னு சொல்லு, பேய் பக்கத்துல வராது அப்படிம்பாங்க. அந்த மாதிரிதான். அந்த மாதிரி அவங்க வந்து ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய்ன்றாங்க. இந்த உள்ள ஏற முடியும். அந்த அண்ணி வந்து எதிர்பார்த்துட்டே இருக்காங்க, இவங்க உள்ளே ஏறிடுவாங்க கொஞ்சம் பயலாம். நான் உள்ளவே போகல, நான் என் மாதிரி வெளியே நின்று, நான் முன் சீட்ல உட்காந்துட்டு இருக்கேன். இவங்க வந்து எனக்கு பின்னாடி சீட்ல இந்த நான் திரும்பி பாக்குற மாதிரி உட்காந்துருந்தாங்க. நான் திரும்பி பார்க்கறத பயந்துட்டு ஏன் பின்னாடி இருந்து உட்காந்துக்கிட்டாங்க சீட்டு கிட்ட. ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய்ன்றாங்க. இவங்களும் ஏறவே இல்லை, ஃபுல் பயத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. வந்து தண்ணி கொடுக்குறாங்க, எனக்கு தண்ணியில வேண்டாம், டக்குன்னு கால் எடுங்க, அவன் வரான் வரான் வரான்னு சொல்லிட்டு. இது என்ன ஒரு இதுனா, இவங்க ஆடியோ ரெக்கார்டுமே கரெக்டா அந்த ஜிபே பண்ண போனாங்கல்ல, அந்த இடத்துல ஆடியோ ரெக்கார்டும் கட் ஆயிட்டு. மணி செல்ல தான் ஆடியோ ரெக்கார்ட் போட்டிருந்தாங்க. சோ அதுக்கப்புறம் ஆடியோ ரெக்கார்டுமே இல்ல. ஏதோ பண்றாங்க. என்னன்னா நீ வராது, அவன் என்னால மரத்தை பார்த்துட்டு இருக்கான். அது தனா வரல இல்லையா, அப்படியே இரு அப்படியே இரு அப்படியே இரு, நான் சொல்ற மாதிரி கேளு. அப்படியே உள்ள வந்து உட்காந்துரு, அங்க என்ன பார்த்துட்டு இருக்க, வாழ ஏழி இப்படி நீ வந்துரு அப்படி உள்ள மட்டும் போய் உட்காந்துரு. எதுவும் தெரியாத அவளா பேசுற மாதிரி இது பண்ணி எதுக்கு அப்படி இருந்தா அப்படின்னு என்ன கேட்டாலும் நீ அவன் பாட்டு சைலண்டா மட்டும் இருக்கு. அங்கிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கான் நினைக்கிறேன். இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்ல, இப்போ ஸ்டார்ட்ல தானே இருக்கு. ஸ்டார்ட்ல தான் இருக்கு, ஆனா நம்ம தண்ணி அதிகமாவே இல்லையே, அது இப்ப பிரச்சனை இல்லையா. இங்க இருந்து முதல்ல போயிட்டா போதும், கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டோம்னா கடை ஏதாவது இருக்கிற இடத்துல பார்த்து நிறுத்த. ஒண்ணுக்கு தாங்க வந்துட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துல என்னென்னமோ யோசிக்க வச்சுட்டீங்களப்பா. கொஞ்ச நேரத்துல எனக்கு பதறிட்டு திடீர்னு நின்ன உடனே இங்க இருந்து போக முடியாதானே ஆயிடுச்சு. தண்ணி இருக்கா இல்லையா? தண்ணி இங்க வா, தண்ணி தான் ஊத்தியாச்சே, வேற தண்ணி இல்லையா? ஆஹா வேணுமா? அவன்கிட்ட குடிக்க என்னாச்சு? ஸ்ப்ரைட் இருக்கு கடையில் எடுத்துல சார். இந்த அவன் போன் இருந்தா என்னல இப்ப பாட்டில் இருந்துச்சுலப்பா. ஸ்ப்ரைட் தான் இருக்கு. ஸ்ப்ரைட் குடிக்கிறாடா? கடையே இல்லையே, கடையை நிறுத்து. என்ன ஆச்சு? யார் வரா? என்ன பின்னாடி வராங்களா? யாரு வரா? சரி நீ எதுக்கு இங்க நிறுத்துற? இப்ப நீ எதுக்கு இங்க நிறுத்துற? யாருல வரா? இல்ல நீ இப்ப எதுக்கு சார்? ஒரே நிமிஷம், நீ வெளிச்சத்துக்கு போய் நீ கடையில போய் நிறுத்தல. பின்னாடியே வரான் போங்க. யாரு வரா? சரி நீ கடையில போய் நிறுத்த. ஒரே நிமிஷம். எப்ப ஏதோ பண்றீங்க.
கடையே கிடையாதுலையா? கடையே இல்ல. ஏற்கனவே வந்த ரோடு மாதிரியே இருக்குது. இதே விஎஸ்ஆர் நான் பாத்துக்கிட்டே இருக்கேன் அப்போ வந்து. போனோம். சரி உனக்கு என்னல வராங்க, வேகமா போக சொல்ல. யாருல வரா? வரான், பக்கத்துல வரான், போங்க வேகமா போங்க. எப்போ எனக்கு பயமா இருக்குப்பா, இப்படிலாம் பண்ணாதீங்க. வரான் யாரு தண்ணி வாங்கல. வரான், நிப்பாட்டாதீங்க, போங்க. வரான். சரி நிப்பாட்ல. வரான், வந்துட்டான், கிட்ட வந்துட்டான். யாருல வரா? வராமல, எனக்கு கண்ணாடி தெரியுது. வராமல, யாருல சரி வரா? வரட்டும், சரி வரட்டும். இறங்காதீங்க. வரான், போயிருங்க, சரி, நிக்காதீங்க. போங்க, நிக்காம போங்கப்பா. சரி மாப்பிள்ள, இதுக்கப்புறம் மறுபடியும் எங்க கடை இருக்குன்னு தெரியாது. வரான், கிட்ட வரான், போயிருங்க. இருல. எப்போ? இப்ப நீங்க அங்க ஒண்ணுக்கு இருக்க தானே போனேன். யாருல வரா? மரத்துல இருந்து ஒருத்தன் வரான், கிட்ட வந்துட்டான். எப்போ? போயிருங்க, நிக்காதீங்க, போங்க. எப்போ போ? போங்க. வரான், எதுக்கு இப்படி பேசுறீங்க? வரான், போங்க. எங்க? எப்போ? வயசு நான் பார்க்க மாட்டேன். வரான். இல்ல நீ என்னல என்னமோ கிறுக்க மாதிரி பண்ணிட்டு இருக்க. அப்படி நான் உண்மையா மரத்துல ஒருத்தர் வராமல, பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. போயிருங்களே, நிக்காதீங்க, யாருமே போயிருங்க. இது இலைய வெளியில சவுண்ட் கிடைச்சுன்னா என்ன வந்து தெரியுமா? போயிருங்க, நிக்காதீங்க, போயிருங்க. போலாம்ப்பா. ஒரு நிமிஷம் நீ பாரு. நீ நான் பார்க்க மாட்டேன், நான் பின்னாடி பார்க்க மாட்டேன். வந்துட்டான், நீங்க மாட்ட போறீங்க, எல்லாரும் மாட்ட போறீங்க. இருக்கு. இத நெத்தில பூசல. இத பூசல. அவன் வந்தா உனக்கு என்ன? இத பூசல நெத்தில. பூச விட மாட்டான், நீ பூச விட மாட்டான். ஒண்ணே இப்போ மைசி நீ கொஞ்சம் பாரு. ஒரே சரி தான். ஒரே இருதான். கத்தாத முதல்ல. என்னல பிரச்சனை உனக்கு? என்னல ஆச்சு? அங்க இருந்து ஒருத்தன் வந்துட்டு இருக்கான். போலாம். சரி சரி இரு. நீ முதல்ல தண்ணி குடி. என்ன இப்ப நீ அங்க போய் என்ன பார்த்த முதல்ல சொல்லு. மேல ஒருத்தர் தொங்கிட்டு இருந்தான். சரி அவன் வர நம்ம பின்னாடியே தான் வந்துட்டு இருக்கான். சரி நீ பயப்படாத முதல்ல. எது கை நடுங்குது? எதுக்கா கை நடுங்குது முதல்ல உனக்கு? அவன் வரான பின்னாடி. இல்ல 100 ரூபாய் சில்லறை இருந்துடலாம். சில்லறை எதுவுமே இல்லல. உடம்பு சரியா? நான் ஜிபேல பண்றது. சரி இது சார் ஒரே சரி வந்தோம். ஐயோ பாவமா இருக்கு. இதெல்லாம் பார்த்தாலும் பயந்துட்டா ரொம்ப. ராஜேஷ் சார் ரொம்ப கத்திட்டான். அப்புறம் வந்து காரை மூவ் பண்ணி கொஞ்ச தூரம் போகும்போது சரி ஏதாவது ஒன்று பயங்கரமே அடிக்கடி திரும்பி பார்த்துட்டே இருக்காங்க. இவங்க எல்லாரும் எதுக்கு திரும்பி பார்க்க, ஒருத்தரும் வரல அப்படின்லாம் சொல்லி பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்காங்க. அன்னி ஏதோ ஒரு மணிக்கு நானே சரி எந்த டைம்ல பயம் காட்டலாம், ஏதாவது ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணா. இதுல வந்து இன்னும் கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக மணி என்ன சொல்லிட்டானா, இல்ல பிராங்க் பண்றீங்கன்னா இது விளையாட்டு விஷயம் கிடையாது, நம்ம இந்த மாதிரி நிறைய அனுபவப்பட்டுட்டோம், அதனால பிராங்க் பண்றதா இருந்தாலும் நம்ம நல்லபடியா பேசி இது பண்ணிக்கலாம்ல, இப்ப வேண்டாம்னு சொன்னோன்னா அவளுக்கு இன்னும் பயமாயிட்டா. அப்ப நம்பிட்டாங்க இல்ல அப்படின்னு சொல்லி அவன் நம்பிட்டாங்க. அவன் மணி வந்து அந்த மாதிரி நம்ப வைக்கிறதுக்காக தான் இவங்க ஏதோ பிராங்க் தான் பண்றாங்க தானே, எதுவும் பயப்படாது அப்படின்லாம் சொல்லிட்டோம்னா சரி அப்போ பிராங்க் தான். அவங்க வந்து நம்பிட்டாங்க, மணியும் சேர்ந்து நடிக்கிறான்னு நினைக்கல, ஃபுல்லாவே நம்பிட்டாங்க. கடைசியில எப்படியாவது இது பண்ணணும். நான் என்ன பிளான் பண்ணேன்னா ஃபுல்லா இருட்டிலேயே தான் டிராவல், அதனால வந்து நம்மளால வீடியோ எடுக்க முடியாது, வீடியோ எடுத்தாலும் கிளியரா இருக்காது. அதனால நான் என்ன யோசிச்சேன்னா வீட்டுக்கு வரைக்கும் கொண்டு போயிடணும் இந்த பிராங்க. அவ வந்து இடையிலே பயந்து அழுதுட்டா. அலாரம் என்ன சொல்லிட்டான்னா, இல்ல இந்த மணிக்கு நீங்க முதல்ல எதுக்குல நீங்க காருக்குள்ள எப்படி நம்ம லேட் நைட்ல போறப்பல அப்படி கோஸ்ட் கதை இதெல்லாம் எதுக்கு நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லி ஏச ஆரம்பிச்சோன்னா கன்ஃபார்மே பண்ணிட்டா. இல்ல இது பிராங்க் கிடையாது. கன்ஃபார்ம் பண்ணி ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட பயம் அப்படியே கண்ணில் தெரிஞ்சு. இதுல என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் வீட்டு வரைக்கும் கொண்டு போயிடணும், வீட்டுல லைட்டிங்லாம் வச்சு அந்த இடத்துல ஏதாவது கொஞ்சம் ஆடி பாடி கீடி ஏதாவது ஒன்று இது பண்ணி முடிக்கணும் தான் நான் நினைச்சேன். இடையில என்ன பண்ணிட்டாங்கன்னா மணிக்கிட்ட திரும்பி மணி என்ன மணி அப்படின்னு பேசும்போது திடீர்னு அப்படின்ட்டு பாருங்க ஆடியோ ரெக்கார்டு எடுக்காம விட்டாங்க, ஆடியோ கூட எடுக்காம விட்டாங்க. கடைசியில் நான் எடுத்துட்டு இருக்காங்கன்னே நினைச்சிட்டு இருந்தேன்.
யாரோ ஒருத்தவங்க வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க, யாரோ ஒருத்தவங்க ஆடியோ எடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில் ரெண்டுமே நடக்கல. ஏன்னா உள்ள காருக்குள்ள லைட்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. அப்போ வந்து மூஞ்சி தெரியணுன்றதுக்காக தான் லைட்லாம் போட்டுருக்காங்க. அப்போ வீடியோ யாரோ எடுத்துட்டு இருக்காங்கன்னே நான் நம்பி பர்ஃபார்ம் பண்ணிட்டேன். உடனே இவங்க மொழி என்னமோ ஆயிடுச்சு மொழி அங்க இருக்குன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் சரி கண்ட்ரோல் பண்ணி அடுத்து அடி மேலத்த சரி நானும் கண்ட்ரோல் பண்ணி பார்க்கணும். என்னமா ஆச்சு? எங்க மூஞ்சி முன்னாடி கொண்டு வாங்க. கொண்டு போனது பத்த உண்மையா காட்சி வந்து அடுத்தது வேற ஏதோ கோயில் வரட்டும். கோயில் பக்கத்துல நிப்பாட்டுற மணிக்கு நிப்பாட்டி வெளியே இழுக்கிற. நானும் அதை யோசிச்சேன். அங்க போய் பர்ஃபார்மன்ஸ் ஆடாங்க. என்னமோ ஆச்சு? என்ன ஆச்சு? கண்ணை காட்டுங்க. அவளுக்கு கண்டிப்பா காய்ச்சல் வந்துடும்ல. நீ சூடு சொன்ன தெரியுமா? ஆனா வீடியோவே எடுக்கலையா? வீடியோ எடுக்கலையா? யார் எடுத்தா? வீடியோ எடுக்கலன்றனாலதான் நீங்க எல்லாரும் உண்மையா பண்றீங்கன்னு நினைச்சேன். சத்தியம் லைட்லாம் போட்டோன்னு வீடியோ எடுத்துட்டு இருக்கறவங்க அதான் அப்ப கத்துவோன்னு நினைச்சேன். நான் மெனக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் சவுண்ட் ரெக்கார்ட் பண்ண அதிகமா பாத்துட்டான்னு நினைக்கிறேன். பார்த்தல சவுண்ட் ரெக்கார்ட் பண்ண பாக்கலையா? அப்பா தப்பிச்சேன். சவுண்ட் மட்டும் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். அதுல ஏதாவது சின்ன சின்ன கிளிப் வச்சு தேத்திக்கோ. சத்தியமா வீடியோ ரெக்கார்ட் பண்ணலனாலதான் ஏதோ ஆயிடுச்சு. அது வேற மரத்துக்கு மேல வேற இன்னும் பாத்துட்டே இருக்கீங்க. மரத்துக்கு மேல நான் ஒரு கோஸ்ட் ஸ்டோரியில பார்த்தேன். அதுல அப்படிதான் மரத்துக்கு மேல பாப்பானோ அதுல இருந்து பேய் பிடிச்சிருமா அவனுக்கு. கைக்காரன் வேற கிராஸ் ஆனா அவனு கூட சேர்ந்துபடி பாக்க அவங்க இடத்துக்கு மேல என்ன பாத்துட்டு இருக்கான்னு அப்படின்னு சுதாகர் பண்ணதுலதான் இவனுக்கு எக்ஸ்ட்ரா பயமா இருக்கும். அவன் திரும்ப உடனே அவன் யோலி அப்படிங்கிறதுனால நான் அதான் துவேல் சொல்லிட்டு இருந்தேன். சுதாகர் அப்படி பண்ண மாட்டான் தானா அப்படின்னு. எனக்கு தெரியாதுமா. எனக்கு எப்படி தெரியும்? சுதாகர் கத்தப்போ எனக்கே பயம் சுத்தமா வரல. நீங்க இப்ப லாஸ்ட் சிரிச்சீங்கல்ல, அப்ப கூட பேய் தான் நினைச்சேன் சத்தியமா. அப்புறம் எல்லாரும் சிரிச்ச உடனே தான் ஏதோ பண்ணிருக்காங்களே. அப்படி கூட மெயின்டைன் பண்ணிருக்கலாம். ஆமா நான் அப்படிதான் நினைச்சேன். நீ சிரிக்கும் போது நானுமே அப்படிதான் நினைச்சேன். சிரிக்குதுன்னா உடனே இல்ல இது கன்ஃபார்மா இதுதான்ல சிரிக்குதுல. மத்தபடி வேற எதுனா யாமல சிரிக்க போகுது. ஒன்னும் அழுவும் இல்லைன்னா சிரிக்கும். வேற எதுனா தான் உள்ளதான் சொல்லிருமல அப்படின்னு. இல்ல நான் என்ன தெரியுமா நினைச்சேன்? நான் தண்ணி வாங்க போகும்போது நீ நம்பிட்டு தானா அள்ளு விட்டு சத்தியமா ஓடி வந்து நான் பயந்துட்டே பின்னாடியே பார்த்துட்டே இப்படி புடிச்சிட்டு நம்ம சிவாய் நம்ம சிவாய் நம்ம சிவாய் பின்னாடி திரும்பிட்டு பார்த்துட்டே இருக்கேன். இந்த அண்ணா வெளியவே நின்னுட்டே இருக்காங்க. உள்ள வந்து உட்காருவாங்கன்னு பார்த்தா நின்னுட்டே இருக்காங்க. நான் அப்ப ராஜேஷ் தான் பண்ணிட்டு அப்ப திரும்பி இருந்தாலும் நான் ஓடியே வந்துருப்பேன். நானும் சர்ச் வந்துட்டு வேணுமே கீழே குடி நோய் குனியும் அதை வச்சு ஏதாவது சந்தேகப்படுறாங்க. அப்படிலாம் குடிக்கிறேன். அதான் நான் லாஸ்ட் நீங்க சிரிக்கிற வரைக்கும் நான் பேய் தான் சிரிக்குதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப நேரம் கண்ணாடி உருட்டியே போதுன்னா கண்ணீர் வேற வந்துருச்சா. சரி ரைட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க நம்பிட்டேன். மொத்தத்துல ராஜேஷ் தனாக்காவை பிராங்க் பண்ணுன்னு சொன்னவங்களுக்காக பிராங்க் பண்ணிட்டாங்க. ஆனா வீடியோ தான் எடுக்க முடியல. சரி வீடியோ எடுத்து நான் கடைசியில நினைச்சேன் சரி வீட்டுல போய் என் பண்ணிக்கலாம். வீட்டுல லைட்லாம் இருக்கணும் அங்க போய் என் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். நான் என்ன தெரியுமா நினைச்சேன்? இதே மூடோட நீ வீட்டு வரைக்கும் போயிட்டேனா வீட்டுல வச்சு நம்ம பெர்ஃபார்மன்ஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம் நினைச்சேன். சத்தியமா எனக்கு இந்த மாதிரி நீங்க பிராங்க் பண்ணீங்க பிராங்க்னு சொல்லிட்டு நீங்க பண்ணாலும் நான் பயப்பட தான் செய்வேன். எனக்கு அது முதல்ல நான் நம்பவே இல்லை. நான் நடுவில் இது அதுக்கு அதனாலதான் இது பிராங்க்னா சொல்லிருங்களே அவ்வளோன்னு சொல்லி பேசினேன். அதே ஆமா அதே மாதிரி நான் முதல்லயே நான் சொல்லிட்டேன் தானா ஏதோ பிராங்க் பண்றானுங்க தானே அப்படின்னு சொல்லிட்டேன். அதனாலதான் அவன் நம்பவே செஞ்சா. அதனால நம்பியிருக்க மாட்டான். இனிமேல் டேஷ்போர்ட் கேமரா வச்சுக்கணும்ல கார்ல. ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே கவர் ஆகும் தெரியுமா? அது ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆகும்ல. பயந்தவங்க ஒளிப்ப கூட இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் பிராங்க்னு நீங்க சொல்லி செஞ்சாலும் நான் பயப்படுறேன். மேல இருந்து கீழ இறங்கி வரைய மாட்டேன். இங்க பாரு இதுக்கு சொல்றல நீ ஒரு முட்டாத்தனம் பண்ண. என்னது? கையில போனை வச்சிருக்க மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கான். பைத்தியக்காரன். மெசேஜ் நோட்டிபிகேஷன் மேல வரும்போது நோட்டிபிகேஷன்ல மெசேஜே வந்துருது. இவ பாத்துட்டா ஒரு இடத்த சிரிச்சா. இவ
ஐயோ கண்டுபிடிச்சிட்டாடா அப்படின்னு நினைச்சிட்டு நான் என்ன பண்ணேன், ராஜேஷ்க்கு பதிலா ராவணன்ட்ட மெசேஜ் பண்ணேன். ஏன்னா ராவணன் அவருங்க ரா தானே வரும், இவளை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக ராவணன்ட்ட பேசுறேன். 2 தடவை போன் அடிச்சீங்களா இவங்களுக்கு? ஆமா. அதுக்கப்புறம் ஜிகே மாத்தி அடிச்சு ஜிகேஸ் கூப்பிட்டு ஐயோ நம்ம மெசேஜை பார்த்துட்டாலே கண்டுபிடிச்சிருவாளேன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஏன் லூஸ் மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கான். போற போக்குல இவன் ஏதாவது ஒன்று எடுத்தானா அதே ஃப்ளோல நம்மளும் போறோம். அது பிளான் எல்லாத்தையும் மெசேஜ் சொல்லிட்டு இருக்கானே எனக்கு வெறியாகி போச்சு. பிளான் எல்லாத்தையும் மெசேஜ்ல சொன்னீங்க கால் வரும்போதுதான். ஆமா எந்த அளவுக்கு முட்டாள் தற்குறியா உட்கார்ந்துட்டு இருந்தீங்க. நடுவுல நீ ஒரு டைம் சிரிச்சல்ல, தற்குறின்னு ஒத்துக்கிட்டா. நடுவுல ஒரு டைம் சிரிச்சல்ல நீ. எப்போ? நான் ஒரு டைம் இங்க வச்சு மெசேஜை பார்க்கும்போது நீ சிரிச்சிட்ட. எனக்கு கண்ணே தெரியல மெசேஜ். நான் சிரிக்கிறாளே ஐயோ கண்டுபிடிச்சாளே நினைச்சிட்டு நானும் ஒண்ணி வந்து சிரிச்சிட்டு சமாளிச்சிட்டேன். நான் கவனிக்கவே இல்ல. மரத்தையும் பார்த்து நீ கவனிக்க. நான் அங்க வச்சு இவங்க மரத்தை பார்த்துட்டு இருந்ததை பார்த்தேன். எதுக்கு இப்படி மேலேயே பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு நான் கேட்டேன். நீங்க வந்து உட்கார்ந்து நினைச்சேன் இதை பிராங்க் பண்றாங்கப்பா அப்படின்னு சொன்னேன்ல. நானும் அதுக்கு அம்மா சொன்னேன். நீங்க மரத்தை பார்த்து நிக்கிறதே பயந்துறானு கூப்பிட்டு சொன்னா எனக்கு சிரிப்பு வந்துட்டு இவங்க பயந்ததை பார்த்துட்டு உடனே இங்க திரும்பி நான் குனிஞ்சுக்கிட்டேன். குனிஞ்சுட்டு திருப்பி சிரிக்கிறேன், நீ பார்க்க கூடாதுன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன். சிரிப்பு ரொம்ப வந்துருச்சு எனக்கு. அப்புறம் இவங்க அழுது கண்ணீர்லாம் வந்துட்டா உடனே சரி இதுக்கப்புறம் வந்து அவங்கள பிராங்க் பண்ண காய்ச்சல் ஏதாவது வந்துடும் சொல்லி நிப்பாட்டிலாம் சொல்லிட்டு திரும்பி சிரிச்சிட்டேன். நான் சிரிக்கிறேன், எனக்கு கண்ட்ரோல் மீறி சிரிப்பு வந்துருச்சு. சிரிக்கிறேன், மொழி பேய் சிரிக்குது அப்படின்னு. இதுல என்னோட பர்ஃபார்மன்ஸ் எங்க நான் வந்து சூப்பரா பண்ணிருக்கேன்னு எனக்கு தோணுச்சுன்னா, நான் சிரிக்கும் போது கூட இது பேய் தான் சிரிக்குதுன்னு அவங்க நம்பினாங்கல்ல, அந்த இடத்துலதான் எனக்கு வந்து சூப்பரா பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப பயந்தாங்க. அப்புறம் இல்ல பிராங்க் தான், நாங்க எல்லாரும் சேர்ந்து போனோம். நம்பவே இல்லை கொஞ்ச நேரத்துக்கு, இல்ல உண்மையாவே பேய் தான் பிடிச்சிருக்கு போல அப்படின்னே நம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க நீங்க இனிமேல் என்ன பண்ணாலும் எனக்கு பேய் பண்ற மாதிரியே தோணுது. அந்த அளவுக்கு ஆயிட்டாங்க. அவன் என்ன சொல்லிட்டா, இல்ல நீங்க இதை பிராங்க்னு சொல்லி பண்ணியிருந்தாலே நான் ரொம்ப பயந்துருப்பேன், நீங்க அதுவும் சொல்லாம இப்ப இப்படி வேற பண்ணோம்னா எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி பயந்து வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் அத்தைட்டு திருநாள் வாங்கி பூசிட்டு தான் படுத்தாங்க. ஆனா உண்மையாவே காய்ச்சல் வர அளவுக்கு ஆயிடுச்சு. இது வந்து நாங்க விளையாட்டா பண்ணிட்டோம். ஆனா உண்மையாவே எப்பவுமே விளையாட்டு தான் விபரீதம் ஆகும் அப்படின்றது வந்து நிறைய இடத்துல எங்களுக்கு அனுபவப்பட்டுமே நாங்க திருந்தலன்னு வச்சுக்கோங்களேன். அனுபவப்பட்டுமே சரி ஒரு பிராங்க் பண்ணணுமே சொல்லி பண்ணிட்டோம். ஆனா நான் அதுக்கு மேல எக்ஸ்ட்ரீமா கொண்டு போனா ரொம்ப ஏதாவது ஒன்று ஆயிரம் சொல்லிட்டு அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டோம். இது எல்லாமே கிளிப் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணுவோம். நீங்க அது எப்படி இருக்குன்றத மறக்காம சொல்லுங்க. இந்த மாதிரி பிராங்க் யாருமே தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா வந்துட்டு எப்போ வேணா என்ன வேணா நடக்கலாம். நான் அந்த மரத்தை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல உண்மையாவே கூட அங்க ஏதாவது கெட்ட சக்தி இருந்திருக்கலாம், ஏதாவது ஒன்று நடக்கலாம். இல்லை நாங்கள் அதை பார்க்கறத பார்த்துட்டு ஆப்போசிட்ல வர வண்டி என்னமோன்னு மேலே பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆக்சிடென்ட் அந்த மாதிரி எப்போ வேணா எப்படி வேணா ஆயிக்கலாம். நாங்கள் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. ஏன்னா இங்க ஷூட்டுக்குன்னு சொல்லி போறப்பவே நிறைய சம்பவங்கள்லாம் நிறைய சம்பவம் நடந்துச்சு. அந்த மாதிரிலாம் நிறைய பார்த்தாச்சு. நான் இப்போ மேலே பார்க்குற போது வண்டி விட்டுருவோம், என்ன மேலே பார்க்குறான்னு அப்படியே பார்த்து வந்து கூட வண்டி எங்கேயோ விட்டோம்னா அப்புறம் அது எங்க மேலே தான் பெரிய இதாகும். அதனால இது யாருமே வந்து இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க. எப்பவுமே வந்து ரொம்ப இந்த மனசளவுல வீக்கா இருக்கிறவங்கள டக்குன்னு பேய் ப்ராசஸ் பண்ணதோ இல்லையோ, ஆனா நம்ம மைண்ட் செட் வந்துட்டு என்ன ஆயிரும்னா பேய் இருக்குன்னு நம்பிச்சுன்னா நம்ம எப்படி வந்து இந்த மாலைலாம் போட்டு விரதம் இருந்து அவங்களுக்கு சாமி உள்ள வருதோ அது வந்து அவங்களோட ஒரு நம்பிக்கை தான். நம்ம மாலை போட்டு விரதம் இருந்தோம்னா சாமி நமக்குள்ள வந்துடும் ஆடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். அதே மாதிரி பேய் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சுன்னா அது மனசு நம்பிடுச்சுன்னா அது தப்பா தான் போய் முடியும். எங்க நேரத்துக்கு நாங்கள் அதனாலதான் பாதிலே ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து யாரும் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க தயவு செஞ்சு. வேற ஏதாவது மாதிரி பண்ணாதான் பிராங்க் பண்ணணும் தான் நினைச்சிட்டு இருந்தோம். இது கொஞ்சம் சரி கொஞ்சம் இந்த சிச்சுவேஷன் ஏற்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணிட்டோம். ஸோ வீடியோ எப்படி இருக்குன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து அடிக்கடி கோஸ்ட் ஸ்டோரிஸ் போடுறோம்னு சொல்லியிருக்கோம், அதையும் வந்து கண்டினியூ பண்றேன். மறக்காம நம்ம சுதாகரன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மணியோட சேனல் எல்லாரோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸ் வரும், நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பா போடுவோம். ஃபேன் வேற இல்லை, ஏன்னா ஃபேன் போட்டால் சவுண்ட் கேட்காது, ஆஃப் பண்ணிட்டு அதனால தான் அப்படி வேர்த்து ஊத்துது. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்து இதோட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிராங்கோடயோ இல்லை இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜ்மகிழினி அண்ட் சுதாகரன். பாய்.